ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. விநாயக புராணம் சாப்டர் 27. கீர்த்திக்கு அருளிய கணநாதர். ஒரு சமயம் கைலயங்கிரியில் கணங்கள் புடைசூழ பரமசிவன் அமர்ந்திருக்கும் போது பார்வதி அவனிடம் வந்து எல்லா பத்திரங்களையும் விட்டு வன்னி பத்திரத்தில் மட்டும் கணேசருக்கு பிடித்தம் ஏற்பட்டது எதனால் என்று கேட்டாள். அதற்கு பரமசிவன், தேவி சொல்லுகிறேன் கேள் என்று ஆரம்பித்தான். பிரியவரதன் என்றொரு அரசன் இருந்தான். அவன் ஏராளமான தர்மங்கள் செய்திருந்ததால் அவன் கீர்த்தி மேலுலகங்களிலும் கூட பரவியிருக்கின்றது. அவனுக்கு கீர்த்தி என்றும் பிரபை என்னும் இரு மனைவியர் இருந்தனர். இளைய மனைவியான பிரபையிடம் அரசனுக்கு பிரியம் அதிகம். அவன் அவளோடுதான் இருந்து வந்தான். மூத்தவளான கீர்த்தி அதற்காக கொஞ்சமும் வருத்தம் கொள்ளாது கணவனிடம் கொண்டிருந்த அன்பு மாறாதிருந்து வந்தாள். இளையாளுக்கு பத்மநாபன் என்ற புத்திரன் பிறந்தான். அவனுக்கு தக்க பருவத்தில் பாஞ்சாலன் என்ற அரசனின் குமாரத்தியை மணம் செய்து வைத்தனர். இதனால் பிரபை மிகவும் சிறைக்குற்று கீர்த்தியை கொஞ்சமும் மதிக்காது அலட்சியமாக நடத்தத் தொடங்கினாள். ஒரு நாள் அரசன் இளையவளோடு இருக்கும்போது கீர்த்தி அவனை தேடி அங்கே வந்தாள். அவளை கண்டதும் பிரபை அதிகம் கோபம் கொண்டவளாய் எழுந்து வந்து, இங்கே எதற்காக வந்தாய் என்று எரிந்து வீழ்ந்து கொண்டே அவளை காலால் எட்டி உதைத்தாள். இதை அரசன் கண்டும் காணாதது போலவே இருந்தான். கீர்த்தியின் மனம் மிகவும் நொந்து போய்விட்டது. இளையவள்தான் அக்கிரமமாக நடந்து கொண்டாலும் தன் புருஷனும் அதை கண்டிக்காது இருக்காரே என்று வேதனைப்பட்டாள். இனி உயிர் தரிப்பதில் பயனில்லை என்று அவளுக்கு தோன்றியது. அப்போது அங்கு புரோகிதன் ஒருவன் வந்தான். அவள் மனக்கவலைகளை முகக்குறிப்பினால் அறிந்து கொண்ட அவன் அவளிடம் இரக்கம் கொண்டு, தாயே, உன் குஷ்டங்கள் இன்றோடு நீங்கிவிட்டன என்று மகிழ்ச்சி அடையலாம். விநாயகருடைய திவ்ய மந்திரத்தை ஜபித்து அவரை இடைவிடாது தியானித்து வந்தாயானால் உன் மனக்குறை நீங்கிவிடும். இளையாளின் மோகத்தை விடுத்து அரசன் உன்னிடம் திரும்புவான் என்றான். அவ்வார்த்தைகளை கேட்ட கீர்த்தி மனக்கவலையை ஒழித்து விநாயக பெருமானை விதிப்படி பூஜிக்கத் தொடங்கினாள். தினமும் தோழியர்கள் அருகம்புல்லை சேமித்து கொண்டு வந்து கொடுக்க அதை கொண்டு கீர்த்தி விநாயகரை பூஜை செய்து வந்தாள். ஒரு நாள் கீர்த்தியின் தோழிகளுக்கு அருகம்புல் கிடைக்காது போய்விட்டது. அதற்காக பூஜை நிற்கக்கூடாதே, அதனால் அருகில் இருந்த வன்னி மரத்தின் இலைகளை பறித்து கொண்டு வந்தனர். தேவி, இன்று எங்கு தேடியும் அருகம்புல் கிடைக்கவில்லை, அதனால் பூஜை நின்றுவிடக்கூடாதே என்று வன்னி பத்திரம் கொண்டு வந்திருக்கிறோம் என்றனர். கீர்த்தி அடைந்த வருந்தம் கொஞ்ச நஞ்சமில்லை. தேவதேவா, இதென்ன சோதனை? இன்று எப்படியும் பூஜையை முடிக்கின்றேன் என்று சோதிக்கிறீர்களா? அருகம்புல்லினால் இன்று தங்களை அர்ச்சிக்க முடியாது பாவியாகிவிட்டேன். ஆயினும் தங்கள் பூஜைக்கு பங்கம் வரக்கூடாது என்று வன்னி பத்திரம் கொண்டு அர்ச்சனை செய்கிறேன். அருகம்புல்லினால் பூஜை செய்யாத பிழையை பொறுத்தருள வேண்டும். வன்னி பத்திரங்களை அருகம்புல்லாகவே தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நெஞ்சம் கரைய பிரார்த்தித்தபடி பூஜை செய்தாள். அன்றிரவு அருகம்புல்லால் பூஜிக்காத பாவத்தை போக்க உணவருந்தாமல் பட்டினி கிடந்தாள். விடியற்காலை நேரத்தில் கனவிலே அவளுக்கு விநாயக பெருமான் காட்சி தந்தார். பெண்ணே, அருகம்புல் கிடைக்கவில்லை என்று வேதனையோடு வன்னி பத்திரம் கொண்டு அர்ச்சனை செய்ததை நான் முழுமனத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன். என்னை பார் என்றார் விநாயகர். கீர்த்தி அவர் வார்த்தைகளை கேட்டு ஆனந்தமடைந்தவளாய் தலை நிமிர்ந்து அவரை நோக்கினாள். அவள் அர்ச்சனை செய்த பத்திரங்கள் அனைத்தும் விநாயகரின் திருமுடியில் காட்சி தந்தன. அவள் கண்கள் ஆனந்த பாஷ்பம் புரிந்தன. உன் கவலைகள் என்றோடு ஒழிந்தன. உன் கணவர் சக்லத்தியின் மோகத்திலிருந்து விடுபடுவான். விரைவில் எனக்கு ஒரு புத்திரன் பிறப்பான். அவனுக்கு கிப்ர பிரசாதன் என பெயரிடு. அவனது 4ஆம் வயதில் மாற்றாந்தாய் விஷமிட்டு அவனை கொன்றுவிட முயற்சிப்பாள். கிருச்சமதருடைய அருளால் குமாரனின் விஷம் நீங்கி அவன் சுகமடைவான். இவ்விதம் விக்னராஜர் அவளுக்கு அருளி மறைந்தார். தூக்கம் கலைந்து கண் விழித்த கீர்த்தி கனவிலே தான் கண்ட காட்சியை நினைத்து மகிழ்ச்சி கொண்டாள். அதற்கு ஏற்ப அவளது சக்களத்திற்கு வெப்பநாய் உண்டாயிற்று. அதனால் வெறுப்புற்ற பிரியவரதன் அவளை விட்டு நீங்கி முதல் மனைவியிடம் பிரியம் செலுத்தத் தொடங்கினான். விரைவிலேயே தம்பதிகளுக்கு ஓர் ஆண் மகவு பிறந்தது. கீர்த்தி கனவிலே கண்டதை மறக்காமல் அக்குழந்தைக்கு கிப்ர பிரசாதன் என பெயரிட்டாள். குழந்தை ராஜபோகத்தோடு வளர்ந்து வந்தான். உலர் முழுவதும் நோயினால் விகாரமாகி கண்டோர் அருவருக்கும் தோற்றத்தை உடைய பிரபை மூத்த மகிழ்ச்சியின் குமாரன் கிப்ரபிரசாதன் எல்லோராலும் கொண்டாடப்படுவதைக் கண்டு உள்ளூர விரும்பினாள். அவன் உயிருடன் இருக்கும் வரை தன் மகனுக்கு பட்டம் கிடைக்காதென்பதை உணர்ந்த போது அவள் கொடூரம் பன்மடங்கு அதிகமாகியது. அவனை ஒழித்து கட்ட என்ன செய்யலாம் என்று யோசனை செய்தாள். கிப்ரபிரசாதனுக்கு 4 வயதிருக்கும் போது ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் அவன் சாப்பிடும் ஆகாரத்தில் விஷம் கலந்து விட்டாள் பிரபை. அதை அருந்திய ராஜகுமாரனும் சோர்ந்து தன் நினைவென்றி விழுந்து விட்டான். பிரியவரதன் பதறிப்போய் அரண்மனை வைத்தியர்களை அழைத்து வர செய்தான். மணிமந்திர ஓஷதங்களால் எவ்வளவோ முயன்றும் குமாரனின் விஷத்தை இறக்க முடியவில்லை. முன்னர் தான் கண்ட கனவின்படி குமாரரை பிழைப்பிக்க வல்லவர்
கிருச்சமதர் ஒருவரே என்று உணர்ந்து கீர்த்தி குழந்தையை கையில் வாரிக்கொண்டு அவரது ஆசிரமத்துக்கு ஓடினாள். பாதி வழியில் செல்கையிலேயே குழந்தையின் ஆவி பிரிந்துவிட்டது. அதனால் மிகுந்த கோபமுற்ற கீர்த்தி மகனின் சடலத்தை மடியில் போட்டுக்கொண்டு ஓவென்று அழுதாள். தெய்வ வாக்கு பொய்த்து விட்டதே என்று கதறினாள். ஞான திருஷ்டியின் மூலம் கிருச்சமதர் நடந்ததை அறிந்து ஆசிரமத்திலிருந்து புறப்பட்டு வந்தார். வழியிலேயே புதல்வனின் உடலை மடிமீது கிடத்தி கொண்டு அழுத புலமும் கீர்த்தியை அடைந்து, பெண்ணை விசனப்படாதே, முன்னொரு முறை நீ விநாயக பெருமானை வன்னி பத்திரம் கொண்டு அர்ச்சித்திருக்கிறாய். அந்த பலனை உன் மகனின் கையிலே தத்தம் செய்தாயானால் அவன் பிழைத்தெழுவான் என்றார். கீர்த்தியம் அவ்வாறே அந்த பலனை மகனுக்கு தத்தம் செய்ய தூக்கத்திலிருந்து எழுந்து வருபவனை போன்று விஷத்தின் கொடுமை நீங்கி எழுந்தான் ராஜகுமாரன். கீர்த்தியும் மைந்தனோடு முனிவரை வலம் வந்து அவரை வணங்கி, சுவாமி, அருகம்புல் லிங்கம் கிடைக்காது போகவே பூஜை நின்றுவிடப் போகக்கூடாது என்று வன்னி பத்திரம் கொண்டு விநாயக பெருமானை அர்ச்சனை செய்தேன். அதன் பலன் என் மகனை கொடிய விஷத்தினால் ஏற்படவிருந்த மரணத்திலிருந்து காப்பாற்றியது. வன்னி பத்திரத்தின் மகிமையை நான் அறிந்ததில்லை. கருணை கூர்ந்து அதை சொல்லுங்கள் என்று வேண்டினாள். அம்மா கீர்த்தி, வன்னிபத்திரத்தின் மகிமையை நாரதர் தேவேந்திரனுக்கு உபதேசித்திருக்கிறார். ஒருமுறை வாயினால் அந்த பெயரை உபதேசித்த மாத்திரத்திலேயே வாக்கினால் விளைந்த பாவங்கள் அனைத்தும் ஒழிந்து போகும். மனத்தில் நினைத்தால் மனத்தால் செய்த பாவங்கள் மறைந்துவிடும். இத்தனை மகிமை வாய்ந்தது அது. வன்னி மரத்தை தரிசித்தாலும் பிரதட்சிணமாக சுற்றி வந்தாலும் தேகத்தால் செய்த பாவங்கள் தீர்ந்துவிடும். இத்தனை மகிமை வாய்ந்தது அது. இன்னும் கேள் என்று ஆரம்பித்தார் கிருச்சமதர். நந்திகோத்திரர் என்றொரு முனிவருக்கு அவுரவர் என்னும் புத்திரர் இருந்தார். அவருடைய மனைவி சுமேதை. இருவருக்கும் சமி என்னும் பெண் பிறந்தாள். அவள் தக்க பருவத்தை அடைந்ததும் சவிகை முனிவரிடம் பாடம் கேட்க வந்த மந்தாரன் என்ற முனிக்குமாரனே தன் மகளுக்கு ஏற்ற கணவன் ஆவான் என்று தீர்மானித்து அவனுக்கு மனம் செய்து கொடுத்தனர். திருமணத்துக்கு பின்னர் மந்தாரன் தன் மனைவியை அழைத்து கொண்டு முனிவரிடம் விடை பெற்று தாய் தந்தையர் இருக்குமிடத்திற்கு திரும்பினான். வழியிலேயே அவர்கள் கணநாதரின் கர்நாடக கடக்ஷத்தை தன் உருவிலேயே பெற்றிருந்த பிரசுண்டி முனிவரையும் கண்டனர். அவரை வணங்கி அவர் ஆசியை பெறுவதற்கு மாறாக இருவரும் அவரது துதிக்கை போன்ற உறுப்பை கண்டு சிரித்துவிட்டனர். முனிவருக்கு பிரமாதமாக கோபம் வந்துவிட்டது. நீங்கள் இருவரும் என்னை கண்டு நகைத்ததற்காக ஒன்றுக்கும் உதவாத மரங்களாக போக கடவீர் என்று சபித்துவிட்டு போய்விட்டார். சமீமந்தாரன் இருவரும் முனிவரின் சாபத்தை கேட்டு நடுநடுங்கி ஓடிப்போய் அவரது பாதங்களில் வீழ்ந்து தங்களது குற்றத்தை மன்னித்து அருளும்படி வேண்டினர். முனிவரும் அவர்கள் மீது இரக்கம் கொண்டவராய், என்னுடைய முகத்திலே தொங்கும் இந்த துதிக்கையை கண்டு பரிகாசமாக சிரித்தீர்கள். ஆதலால் துதிக்கை பெருமானாகிய விநாயகர் உங்கள் நிழலில் வந்து எழுந்தருளும் போது உங்கள் சிறப்பு உயரும். மர உருவம் நீங்காமலேயே பலராலும் நீங்கள் போற்றப்பட்டு முடிவில் விநாயகரின் திருவடிகளை சேருவீர்கள் என்று சொல்லி சென்றார் பிரிச்சுண்டி. சமி மந்தாரன் இருவரும் சாபம் காரணமாக வன்னி மரமாகவும் மந்தார மரமாகவும் மாறினர். மந்தாரனை காணாத சவுனகர் சீடர்களை ஔரவ முனிவரிடம் அனுப்பி விசாரிக்க செய்தார். சீடர்களும் ஔரவரிடம் சென்று விசாரித்து வந்து தெரிவித்தனர். மந்தாரன் அப்போதே தனது மனைவியை அழைத்து கொண்டு திரும்பிவிட்டான் என்பதை கேட்டதும் அவன் இதுவரை ஆசிரமம் வந்து சேராதது பற்றி இவருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. ஞான திருஷ்டி மூலம் காட்டிலே வரும் வழியில் இருவரும் பிரசுண்டியை அவமதித்து அவர் சாபம் நிமித்தமாக மரங்களாகி இருக்கின்றனர் என்பதை அறிந்தபோது அவர் சொல்லொன்னா வருத்தம் அடைந்தார். விநாயக பெருமானின் சாநித்தியம் தமது உடலிலேயே பெற்ற புண்ணியசீலரான பிரிச்சுண்டி முனிவரை அவமதித்து அவரால் பெற்ற சாபம் நீங்கி சமி மந்தாரன் இருவரும் சுய உரு அடைய சமியின் தந்தை அவரவரும் மந்தாரனின் தகப்பனாரும் கணேசரை மனதில் தியானித்து சடாட்சர மந்திரத்தை 12 வருட காலம் ஜபித்தனர். அவர்கள் தவத்துக்கு மெச்சி விக்னராஜரும் 10 கைகளோடும் யானை முகத்தோடும் சிங்கவாகனத்தில் அவர்களுக்கு தரிசனம் கொடுத்தார். அன்பர்களே, என்னுடைய பக்தன் கொடுத்த சாபம் நீங்குவது அரிது. சகல தேவர்களும் ஒன்று சேர்ந்தாலும் ஆகாத காரியம். எனினும் உங்கள் பக்தி காரணமாக மரங்களாகி நிற்கும் அவ்விருவரையும் உலகத்தார் போற்றும்படியான காரியம் ஒன்று செய்கிறேன். அம்மரங்களின் நிழல்களில் என்னை போதிப்பவர்கள் சகல கஷ்டங்களும் நீங்க பெற்றவர்களாய் சதுர்வித புருஷார்த்தங்களையும் அடைவார்கள் என்று அனுகிரகித்து மரங்களின் அடியில் எழுந்தருளினார். சவுனகர் முதலியோர் வன்னி பத்திரம் மந்தார மலர் கொண்டு விநாயகரை பூஜித்தனர். சமியின் தாயாரான சுமேதை விநாயகரை பூஜித்து அவரது
ஒருத்தி திருவடிகளை சேர்ந்தாள். அவள் கணவர் ஒருவரும் தமது உடலை வருத்தி சூக்ஷ்ம ரூபம் கொண்டு வன்னியின் கர்ப்பத்தில் புகுந்து தேவர்களுக்கு அவிர்வாகம் பெற்றுக் கொடுக்கும் அனுகிரகம் பெற்றார். அது முதல் அவருக்கு சமிகர்பர் என்று பெயர் விளங்கலாயிற்று. இவ்வாறு அரிய பெருமைகளை உமையவளுக்கு எடுத்துச் சொன்ன பரமேஸ்வரர் மேலும் சொல்லலானார். ஒரு சமயம் பிரம்மதேவன் ஈஸ்வரனை குறித்து போதியமலை சாரலில் பெரும் யாகம் ஒன்று செய்தார். அதற்கு அவர் தம் இரு மனைவியரில் சாவித்திரி தேவியை விட்டு காயத்ரியான சரஸ்வதியை மட்டும் உடனழைத்து சென்றிருந்தார். சாவித்திரி அதனால் பெரும் கோபம் கொண்டு யாகசாலைக்கு சென்றாள். தன்னை ஒதுக்கிவிட்டு நடக்கப்படும் அந்த யாகத்திற்கு வந்திருக்கும் விஷ்ணு முதலானவர்கள் அதை எவ்வாறு அனுமதித்தனர் என்று சீறி அவர்கள் அனைவரையும் ஜல உருவாக போகுமாறு சபித்தாள். சாவித்திரியின் சாபத்தினால் தங்கள் கணவன்மார்கள் நீராக மாறியதை கேட்டு லக்ஷ்மி முதலானவர்கள் ஓடோடி வந்து பிரம்மதேவனை பிரார்த்தித்தனர். பிரம்மதேவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. பார்வதி பரமேஸ்வரரை மனத்தில் தியானித்தார். ரிஷி பாரூடராய் எழுந்தருளிய உமா மகேஸ்வரர் பிரம்மதேவா, சகலத்துக்கும் ஆதி காரணமாய் விளங்கும் விக்னராஜரை மறந்து அவரை தியானித்து யாகத்தை ஆரம்பிக்காததன் விளைவே இந்த எளியவர்களுக்கு காரணம். அந்த ஆதாரமூர்த்தியை பணிந்து அவரை வேண்டுவாயானால் உன் யாகம் பூர்த்தியாகும் என்றார். அதை கேட்டு பிரம்மதேவன் தான் செய்த தவறுக்கு பெரிதும் வருந்தினார். பின்னர் தேவமாதர்களை மந்தாரம் மரத்தடியில் மகாவிஷ்ணுவால் பூஜிக்கப்பட்ட வக்ரதுண்ட விநாயகரை பூஜிக்குமாறு சொல்ல அவர்களும் எம்பெருமானை பலவாறாக ஆராதித்து வந்தனர். அப்படியும் அவர்கள் மனோரதம் ஈடேறவில்லை. அதனால் அவர்கள் கவலை கொண்டிருக்கும் போது வன்னி பத்திரம் கொண்டு அர்ச்சனை புரியுமாறு அசிரீரி சொல்ல அவ்வாறே அவர்களும் மகிழ்ச்சியோடு வன்னி பத்திரம் கொண்டு வந்து விநாயகரை அர்ச்சனை செய்தனர். பகவானும் அவர்கள் பால் கருணை கொண்டு அவர்களுக்கு காட்சியளித்து அவர்கள் மனோபீஷ்டங்களை நிறைவேற்றினார். தேவர்களும் மந்தார மரத்தின் அடியில் விநாயகரை பிரதிஷ்டை செய்து அத்திரு உருவத்துக்கு ஏகம்ப கணபதி என்ற நாமம் சூட்டி ஆராதனைகளை செய்து தங்கள் சாபம் நீங்க பெற்று சுய உருவை பெற்றனர். பிரம்மதேவன் 12 வருட காலம் அவரை பூஜித்து சாவித்திரியின் மனக்குறையை நீக்கி அவளையும் உடன் வைத்து கொண்டு யாகத்தை மீண்டும் ஆரம்பித்து முறையாக செய்து முடித்தார். வன்னி மரத்தின் பெருமையை சொல்லி முடியாது. காலையில் மரத்தை தரிசிப்பவர்கள் சகல பாவங்களும் தீர்ந்தவர்களாய் அந்தனர் குலத்தில் பிறப்பார்கள். அந்தணர்கள் தரிசித்தால் ஞானி ஆவார்கள். சத்திரியர்கள் தரிசிப்பார்களேயானால் சகல லோகங்களையும் வென்று பலராலும் புகழப்படும் கீர்த்தியை அடைவார்கள். வைசியர் தரிசனம் செய்தால் குறைவற்ற செல்வத்தை பெறுவர். இதர வருணத்தார்களோ மேலான கதியை அடைவார். கீர்த்தி இவ்வாறு பரமசிவன் பார்வதிக்கு சொல்லியிருக்கிறார். வன்னி பத்திரம் கொண்டும் விநாயகரை அர்ச்சித்த பலனை உன் மகனுக்கு அழைத்ததால் அவன் பிழைத்தான் என்றார் கிருச்சமதர். கீர்த்தி மீண்டும் அவரை பணிந்து, சுவாமி, இவனுக்கு எக்காலமும் எவ்வித இடையூறும் நேராதிருக்க விநாயக பெருமானின் திருமந்திரத்தை உபதேசம் செய்யுங்கள் என்று வேண்டினாள். கிருச்சமதரும் அவனுக்கு விநாயகரின் 4 எழுத்தை உபதேசித்து காசியில் எழுந்தறியலுக்கும் துண்டி விநாயகரை அடைந்து அவரை ஆராதிக்குமாறு சொன்னார். மறுபடியும் அவரை பார்த்து கீர்த்தி கேட்டாள், சுவாமி, காசிக்கு சென்று துண்டி விநாயகரை ஆராதிக்குமாறு சொன்னீர்களே, அதன் விசேஷம் என்ன? முனிவரும் சொல்லலுற்றார்.